இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வாங்க ராகி லட்டு என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு பேனில் நெய் விட்டுருக்கேங்க. தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருக்கேங்க. அது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 3 வயசு குழந்தையிலேருந்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ராகி லட்டுலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா எலும்புலாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம கூட நெய் ஊற்றிக்கலாம். அது கூடயே மாவு கொட்டி நம்ம லைட்டாக வறுத்துக்கணும். அதனால் இன்னும் கூடமே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. ராகியில் கால்சியம் சத்துலாம் நிறைய இருக்கிறதால வளர்கிற பிள்ளைங்களுக்கு எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இது நல்லா வறுத்து வச்சு இது கூட இப்போ நான் ஒரு 150 ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு 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 2 நிமிஷம் பிரட்டி விட்டுக்கிட்டால் போதுங்க. மாவு நல்லா வறுபட்டுரும். நல்லா கிளறி விட்டு நல்லா வறுத்துக்கலாம். நெய் பத்தலை அப்படின்னு பார்த்தா நம்ம அப்புறமா கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாங்க. இந்த மாவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்தோம்னாலும் பிடிக்க முடியாதுங்க லட்டு. வறுத்துட்டு இப்போ இது கூடங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. அடுப்பை சீராக வச்சு வறுக்கணுங்க. மாவு நல்லா ரொம்ப வறுபட்டு போச்சுன்னா ஏலக்காய் பொடிங்க சீனி கூட அடித்து வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மாவு நல்லா வறுபட்டு போச்சுன்னு வச்சிங்களேன், பிடிக்கவே முடியாது. எவ்வளோ நெய் ஊற்றினாலும் பிடிக்க முடியாது. அதனால் அடுப்பை சீராக வச்சு கிளறி விட்டுக்கலாங்க. ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா 2 லட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வயிறு நல்லா நிறைஞ்சிருங்க. ரொம்பவும் சத்தானதும் கூட. நல்லா பிரட்டியாச்சுங்க ஓரளவுக்கு. இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. நெய் பத்தலை, நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு சும்மா ஒரு கிளறிட்டுங்க நம்ம பிடிச்சிக்கலாங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம அழுத்தி பிடிச்சிக்கலாங்க. இன்னமும் நிறைய நெய் விடலாம். நெய் விட்டால் ஈஸியாக பிடிக்க வரும். ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் அதிகமாகவும் நெய் விட்டாலும் சரி வராதுங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேங்க. நம்ம இதை 2 கையால் அமுத்தி பிடிச்சோம்னா நல்லா பிடிக்கலாங்க. இப்போ நான் ஒரு கையால் பிடிச்சிட்ருக்கேன். அதனால் குட்டியாக இருக்குங்க. நான் அடுத்ததெல்லாம் 2 கையால் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இது 2 கையால் பிடிச்சிது. இது நல்லா அழகாக பெருசாக வந்துச்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான லட்டுங்க இது. இதுமாரியே எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிசைச்சி கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பிடிச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு லட்டுக்கே ஒரு லட்டு ராகி லட்டு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சிங்க.